நாம எவ்வளவு யோசிச்சு பிளான் போட்டாலும் அது ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுறானே. அக்கா, அவன் கட்டின தாலிய கழட்டிட்டு இந்த மருதுவ தாலி கட்ட வைக்கணும்னு பார்த்தா திரும்பவும் வந்து அவனே காரியத்தை கெடுத்துட்டானே. எனக்கு இதுக்கு மேலேயும் என்ன சொல்றதுன்னு நிஜமாவே தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ நடந்த ஷாக்ல இருந்து நான் கொஞ்சமாவது வெளியே வரணும். நீ சொல்றது என்னவோ சரிதான்க்கா. ரேவதி விஷயத்துல எனக்கு தெரியாம நீங்க இனிமேல் எதுவும் பிளான் பண்ண முடியாதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருக்கும் தெரியாம, ரேவதி கூட தெரியாம மாலையில தாலியை ஒளிச்சு வச்சு அவளை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? அந்த தாலிக்கும் நீங்க மரியாதை தரல, ஒரு பொண்ணோட உணர்வுக்கும் நீங்க மரியாதை தரல. ஆனா நான் ரெண்டையுமே மதிக்கிறவன். என்னால் இப்படி ஒரு தப்பை எப்பவுமே செய்ய முடியாது. நான் அந்த மாலையில இருந்த தாலியை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டேன். இந்த மாதிரி தப்பான ஐடியாலாம் இவங்களோட தான் இருக்கும். இந்த மாதிரி குறுக்கு புத்திலாம் இவங்களுக்கு தான் வரும். நான் நினைச்சிருந்த அந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் பண்ணல. இப்போ சொல்றேன், சுயநனோட ரேவதி என்னை என்னைக்கு ஏத்துக்கிறாளோ அப்ப திரும்ப அவ கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். இனிமேல் இந்த மாதிரி சீப்பான ஃப்ராடு வேலைகள்லாம் பண்ணாதீங்க. மோதணும்னா என் கூட நேரடியாக மோதுங்க.